வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம BS6 பைக்குக்கான OBD ஸ்கேன் பண்ணுற அந்த மல்டி கேபிள் வந்து நம்ம தேவைப்படுற மெக்கானிக்கல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது பேட்சாக இன்றைக்கி வந்து OBD கேபிள் வந்து நம்ம கொரியர் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே யார் யார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லா மெக்கானிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அட்ரஸ் போட்டு பார்சல் பண்ணியாச்சு. இது தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹரியானா போகுது, பஞ்சாபுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இன்னும் டூல் நிறைய ஸ்டாக்கும் இருக்குது. அது இல்லாமல் இது தேவைப்படுற மெக்கானிக் கண்டிப்பாக நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், அதை கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வர வச்சு கொடுக்கலாம். OBD டூலு, மல்டி கேபிள், அக்சஸ்க்கு வந்து ஐட்லிங் ரீசெட் பண்ணுற ஸ்விட்ச், லைன் டெஸ்டரு, இது மாதிரி வெளியில் கிடைக்காத நிறைய ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் நம்மகிட்ட வர வச்சு கொடுக்க முடியும். தேவைப்படுற மெக்கானிக் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த OBD டூல் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க இது எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, வைஃபை கனெக்ட் பண்ணுறது, எப்படி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறது, நிறைய சந்தேகம்லாம் இருக்குது. அந்த சந்தேகத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். எப்படி ஒரு டூலை நம்ம பைக்கில் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய OBD டூல் நான் ஒரு வித்தியாசமான டூல் யூஸ் பண்ணுறேன். அந்த டூலை எப்படி நம்ம பயன்படுத்த சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டூலை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த மல்டி கேபிள் தான் நம்ம இப்போ மெக்கானிக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரே கேபிளில் 8 பிராண்ட் வண்டிக்கு நம்ம வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அதாவது KTM, பஜாஜ் ஒரு கேபிள், அடுத்து TVS ஸ்கூட்டி, என்டார்க், ஜூபிட்டர், ஜெட்ஸ் அந்த மாதிரி வண்டிகளுக்கு ஒரு சாக்கெட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒரு சாக்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுசுகி, ஹோண்டா, யமகா மூணுத்துக்கும் BS6க்கான கேபிள். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பிராண்டுக்கான கேபிள். அடுத்து இது பார்த்திங்கன்னா TVS எக்ஸலண்ட் மாதிரியான வண்டிகளுக்கான கேபிள். இதெல்லாம் சேர்ந்தது ஒரே அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம கொடுத்துருக்க நம்ம இந்த OBD டூல் இதுதான். இது ELM327 ப்ளூடூத் டூல். இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது தான் நிறைய பிரச்சனை வருது. எல்லாரும் எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடியோ எப்படி இதை நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் RS200 BS3 மாடல். இதில் தான் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணிப்போம். இது உள்ள பார்த்தோன்னா நமக்கு ஒரு OBD டூல் ELM327 ப்ளூடூத் மாடல் டூல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு சின்ன CD மாதிரி கொடுத்துருப்பாங்க, சாஃப்ட்வேர் CD. இது நம்ம யூஸ் பண்ண யூஸ் ஆகாது நமக்கு அதிகமாக. நம்ம இது மட்டும் போதும். நம்ம இந்த RS200 தான் இந்த OBD கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கீ ஆன் பண்ணிங்க. கீ ஆன் பண்ணிட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் RS200 BS3 மாடலு. இதில் வந்து OBD போர்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கில் CD கீழே வரும். இதில் வந்து OBD போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வரும். இதுதான் OBD போர்ட்டு. இப்போ நம்ம கொடுத்துருக்க கேபிளில் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அந்த டிவைஸை இதில் கனெக்ட் பண்ணிங்க. இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிடணும். கரெக்டாக பொசிஷன் பார்த்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ், KTM ரெண்டுத்துக்கும் சேம் கேபிள் தான். இதுதான் வந்து பஜாஜ் KTM கேபிள். இந்த கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிடணும். OBD போர்ட்டில் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு டிவைஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் லைட் எரிஞ்சிடும். ரெட் லைட் எரிஞ்சுதுன்னா டிவைஸுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துடுச்சு, டிவைஸ் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா டார்க் ப்ரோ ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ப்ளூடூத்தோட நம்ம அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணணும். டிவைஸ் கனெக்ட் பண்ணி பண்ணால் அந்த மொபைலில் ப்ளூடூத்தை ஃபஸ்ட் ஆன் பண்ணணும். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணோம். நமக்கு ப்ளூடூத் செட்டிங் இந்த வருது. சர்ச் எங்கே பார்க்குறதுல ப்ளூடூத்தில் போய்ட்டு பேர் நியூ டிவைஸ் ஓகே கொடுத்தோன்னா நம்ம சர்ச் கொடுப்போம். சர்ச்சில் நமக்கு இந்த OBDயோட இந்த நேம் வரணும். அதை வந்துச்சு பாருங்கள், OBD 2. இதை டச் பண்ணால் பேரிங் போவோம். பேரிங் போகும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 0000, அதாவது 4 0 போடலாம். அப்படின்னா 1 2 3 4 போடலாம். நம்ம 1 2 3 4 போடுவோம். 1 2 3 4 இது ரெண்டுத்துக்கும் டிக் மார்க் கொடுத்து விட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பேர் ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அது டார்க் ஆப்புக்குள்ளே வரணும். ப்ளூடூத்தை பேர் பண்ணதுக்கப்புறம் டார்க் ஆப்புக்குள்ளே வரணும். டார்க் ஆப்புக்குள்ளே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைக் சிம்பிள் வரணும். பைக் சிம்பிள் வந்து பைக் சிம்பிளோ இல்லை சில வண்டியில் கார் சிம்பிளோ வரும். அதாவது சில டிவைஸில் நம்ம பைக் சிம்பிளானா பைக் சிம்பிள் இங்கே ப்ரொஃபைலில் போய்ட்டு மாற்றிக்கலாம். நம்ம பைக் சிம்பிள் இங்கே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அது பிளிங்க் ஆக ஆரம்பிக்கல, பைக் சிம்பிளே வரலன்னா என்ன பண்ணோன்னா இந்த செட்டிங்ஸுக்கு போகணும். செட்டிங்ஸில் போய்ட்டு OBD அடாப்டர் செட்டிங் இது உள்ளே போனீங்கன்னா கனெக்ஷன் டைப்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 மாடலில் இது வந்து டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஒன்று ப்ளூடூத், ரெண்டாவது வைஃபை, மூணாவது USB. இப்போ நம்ம ப்ளூடூத் டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணால் அந்த வைஃபையில் இருக்கிறத ப்ளூடூத்தாக மாற்றணும். ப்ளூடூத்தாக மாற்றிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கும். அதை டிக் மார்க் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்துடலாம்.
வெளில வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்பை விட்டு ஃபுல்லாக வெளில வந்துடணும். ஓகே, ஃபுல்லாக வெளில வந்துட்டு மறுபடியும் ஆப் உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் சிம்பிள் வந்துச்சு பாருங்கள். இப்போ பிளிங்க் ஆகுது பாருங்கள் மேலே. இந்த பைக் சிம்பிள் பிளிங்க் ஆகிட்டு அது ஸ்டாப் ஆகும். அதாவது ஸ்டாண்டர்டாக நிற்கும். பைக் சிம்பிள் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும் போது இதில் வந்து ஓபிடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலரில் லைட் எரியும். இது மாதிரி லைட் மல்டி கலரில் எரியும் போது ஓபிடியும் வந்து டிவைஸோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், மொபைலோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பைக் சிம்பிள் ஸ்டாண்டர்டாக நின்றுச்சு, பைக் சிம்பிளாக இருந்தாலும் சரி கார் சிம்பிளாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, ஸ்டாண்டர்டாக நின்றுச்சு. இந்த டிவைஸ்லேயே மல்டி கலர் லைட் எரிஞ்சதுனா தான் இந்த மொபைலும் டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கு, டிவைஸும் வண்டியோட ஈஸியும் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் பைக் சிம்பிள் பிளிங்க் ஆகலனாலும் பிளிங்க் ஆகிட்டே இருந்தாலும் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். இதில் ஓபிடியில் இந்த மாதிரி கலர் லைட் மல்டி கலர் லைட் வரலனாலும் வண்டியோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். கனெக்ட் ஆகலன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளூடூத் இருந்தால் ப்ளூடூத் டிவைஸ்னால் ப்ளூடூத் டிவைஸ் மாற்றணும், ஒய்ஃபை டிவைஸ்னால் ஒய்ஃபையில் மாற்றிக்கணும். அப்படி மாற்றினா தான் கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடாப்டர் செட்டிங்ஸில் வந்து செக் பண்ணலாம். அடாப்டர் ஸ்டேட்டஸில் போய்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 டிக் மார்க் வந்துச்சுன்னா ஓகே, 4மே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளூடூத் எனேபிள் ஆயிடுச்சு, கனெக்ஷன் டு அடாப்டர் எனேபிள் ஆயிடுச்சு, ரெண்டாவது கனெக்ஷன் டு ECU இந்த டிவைஸ் வந்து ECU கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடாப்டர் எரர் கவுண்ட்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த 4 டிக் மார்க் வந்துச்சுன்னா 100% பக்காவாக நம்ம டிவைஸ் வந்து மொபைலோட கனெக்ட் ஆயிடுச்சு, வண்டியோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடைய அந்த மால் ஃபங்க்ஷன் எல்லாருமே செக் பண்ணிடலாம். ரியல் டைம் பார்க்கலாம். ரியல் டைம் இன்ஃபர்மேஷனில் நமக்கு எல்லாமே வந்துடும். இங்கே ஆக்சலு, ரிவர்ஸு, த்ராட்டிலு, ஸ்பீடு, வேக்யூம், கூலண்ட் டெம்பரேச்சர் காட்டுது இதில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது த்ராட்டில் கொடு ஆக்சிலேட்டர் த்ராட்டில் பண்ணும்போது இங்கே இந்த ரீடிங் ஏற்று பாருங்கள். பக்காவாக வந்து டிவைஸ் வந்து மொபைலோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து இதில் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபால்ட் கோடு பார்க்கறதுனா நம்ம இந்த ஃபால்ட் கோடில் பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா நம்ம சென்சார் ப்ராப்ளம் வந்தால் காமிச்சு கொடுத்துரும். ஃபால்ட் கோடு ஓகே கொடுத்து சர்ச் கொடுத்தோன்னா இது மேலே வந்து ஸ்கேனிங் ஆகும். இந்த ஸ்கேனிங் 32, 42 ஏறிட்டே போய்ட்டு 100 போய்ட்டு கம்ப்ளீட் ஆகும். அப்படி 100 கம்ப்ளீட் ஆகும்போது வண்டியில் ஏதாவது சென்சார் ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது மால் ஃபங்க்ஷன் லைட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கீழே காமிச்சு கொடுத்துரும். அது என்ன ப்ராப்ளம் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நமக்கு 0 தான் வரும். பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சு. இந்த வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் எதனா ப்ராப்ளம் வந்தால் அது நம்ம லைனாக வந்துடும். அதை வச்சு நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம வெளில வந்தோன்னா அவ்வளோதான். இதுதான் அதாவது மேக்ஸிமம் ஓபிடிலாம் இப்படி தான் கனெக்ட் பண்ணோம். ஒரு புது டிவைஸ் நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணோம். சாவி ஆன் பண்ணுறோம். சாவி ஆனில் தான் கனெக்ட் ஆகும். சிம்பிள் தான், ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இதில் சப்போஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது பைக் சிம்பிள் வந்து வரலனா நம்ம செட்டிங்ஸ் மாற்றி ப்ளூடூத் ஒய்ஃபை மாற்றிக்கலாம். பைக் சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, கனெக்டே ஆகலைன்னா வேறு பைக்கில் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பைக்கில் செட் ஆகலையே அடுத்த பைக்கில் போட்டு பாருங்கள். இந்த மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகலையே அடுத்த மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இதில் வந்து ஒய்ஃபை மாடல் ஓபிடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஓபிடி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாடலில் வாங்கியிருக்கேன். நான் வந்து லான்ச் கம்பெனியில் வேறு வாங்கியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஓபிடி இதுதான். இது லான்ச் பிராண்டில் 3001. இது வந்து பார்த்திங்கன்னா 3000 வரும். இந்த ஓபிடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 700, 800, 900, 1000 தான் வரும். இப்போ நம்ம இந்த ஓபிடி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொபைல்லாம் கனெக்ட் பண்ண தேவை, டேரெக்டாக நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இதில் வந்து பேட்டரி கிடையாது. நம்ம இதில் கனெக்ட் பண்ண உடனே அந்த பவரில் தான் வேலை செய்யும். இப்போ நான் பைக்கோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் லான்ச்சு. இதுலேயும் அதே தான். நம்ம டயக்னோசிஸ், டிடிசி, லுக்கப்பு, டூல் செட்டப்பு இந்த மாதிரி தான் வரும். இதில் டயக்னோசிஸ் போனால் ஓகே கொடுத்தா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். டயக்னோசிஸ், டிடிசி, லுக்கப்பு, டூல் செட்டப்பு, ஹெல்ப்னு இருக்கும். நம்ம டயக்னோசிஸ் பைக்கு ஆன் பண்ணிட்டு டயக்னோசிஸ் கொடுத்தோன்னா இது வந்து ப்ராசஸ் ஆகும். ஏதாவது மால் ஃபங்க்ஷன் கோடு இருந்தால் இதுலேயும் காமிச்சிடும். இது நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ண தேவை. இது டேரெக்டாக நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். டிஸ்பிளே எல்லாமே இதிலே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தள்ளணும்னா நமக்கு ரீட் கோட்ஸ் வரும். ரீட் கோட்ஸ் ஓகே கொடுத்தோன்னா அது லோடிங் ஆகும் மறுபடியும். திஸ் வெஹிக்கிள் ஹேஸ் நோ ஃபால்ட் கோட், அதாவது இந்த வண்டியில் எந்த ஃபால்ட் கோடும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, வெளில வந்துடுவோம். அடுத்து எரேஸ் கோட்ஸ், ஏதாவது கோடு இருந்தால் எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஎம்ஆர் ரீலைன்ஸு இது மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். டேட்டா ஸ்க்ரீன், இதில் ஸ்க்ரீனில் போனோம்னா நம்ம அந்த பைக்கோடைய அந்த இசிடி சென்சார், அதாவது கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் 48 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஷிஃப்ட்டு இந்த மாதிரி ஐஐடி சென்சார், ஜிஎஸ், டிபிஎஸ் சென்சார், இது மாதிரி எல்லா சென்சாரோடைய அந்த டேட்டாவையும் இதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அதில் இருக்கிறது தான் இதில் வரும். என்ன ஒன்று, இது மொபைல்லாம் கனெக்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே பார்த்துக்கலாம் இதில். இப்போ இந்த ஓபிடி தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னோடய டூல்ஸை நான் காமிச்சிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது நம்ம ஓபிடியை பார்த்தீங்கன்னா. இந்த டூல் வந்து 3000 ரூபா. இது லான்ச் கம்பெனியோடது.
இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு OBD டூவில் ஒரு OBD கேபிள் வச்சு எப்படி நம்ம பைக்கில் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கமாக தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யார் வேணாலும் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சும்மா பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். ரொம்பலாம் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அவசியம் இல்லை. பேசிக்காக தெரிஞ்சாலே போதும். நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம், ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.